ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல பாத்ரூம் அண்ட் வாட்டர் க்ளோசெட் ஏரியாவை எப்படி எஃபிஷியன்ட்டா பிளான் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னா நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள பல பேர் வீடு கட்டும் போது பாத்ரூம் அண்ட் வாட்டர் க்ளோசெட் ஏரியாவுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்காது, ப்ராப்பரான ஹைட் இருக்காது, ப்ராப்பரான ஃப்ளோர் ஏரியா கொடுக்க மாட்டோம். இதனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்கம்ஃபர்ட்னஸ் ஃபேஸ் பண்ணுவோம். சோ ப்ராப்பரான ஹைஜீனான பாத்ரூம் அமையணும்னா இந்த ஸ்பெசிபிகேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட், வென்டிலேஷன். எல்லா ரூமுக்கும் வென்டிலேஷன் அவசியம், பாத்ரூம்க்கும் ரொம்ப அவசியம். பாத்ரூம்க்கு வென்டிலேஷன் ஏரியா எவ்வளவு இருக்கணும்னா குறைஞ்சது 5.5 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். ரெண்டாவதா ஹைட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 7 அடி இருக்கணும். மூணாவதா ஏரியா, ஃப்ளோர் ஏரியா எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் அண்ட் வாட்டர் க்ளோசெட்டும் கம்பைண்டா இருக்கு அப்படின்னா குறைஞ்சது 26 ஸ்கொயர் ஃபீட் வைக்கணும். மினிமம் 4 அடி அகலம் இருக்கணும். கோப்பையும் குளியலறையும் தனித்தனியா வச்சு பிளான் பண்றீங்கன்னா வாட்டர் க்ளோசெட்க்கு மட்டும் குறைஞ்சது 11 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். மினிமம் 3 அடி அகலம் இருக்கணும். பாத் ஏரியாவுக்கு எவ்வளவு இருக்கணும்னா 15 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். மினிமம் 3.5 அடி அகலம் வேணும். நாலாவதா டோர். டாய்லெட் டோர் ஓபன் பண்ணும்போது கிச்சன் டைரக்டா தெரியக்கூடாது. அதே மாதிரி 4 செவருல ஒரு செவரு வழியா கண்டிப்பா வெளிப்புற காற்று உள்ள வர மாதிரி பிளான் பண்ணணும். நாங்க இந்த ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையும் கம்பைன் பில்டிங் டெவலப்மெண்ட் ரூல் புக்ல இருந்து தான் சொல்றோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடு கட்டுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.